السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. قال النبي صلى الله عليه وسلم: خالف اليهود، صوموا يوما قبله ويوما بعده. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான காலங்களை நம் அனைவருக்கும் நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி நமக்கு தந்திருக்கிறார். கடந்த வாரம் பேசுகிற போது காலம் என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத அத்தியாவசியமான ஒரு தேவை. அதிலும் அந்த காலத்தின் மகிமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி குர்ஆனிலே சத்தியமிடக்கூடிய பல செய்திகளை காலம் சம்பந்தப்பட்ட செய்திகளின் மூலமாகத்தான் சத்தியமிடுகிறான். இதன் மூலம் காலம், நேரம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, மதிக்க தகுந்த ஒன்று, அதை வீணடித்து விடக்கூடாது என்ற அழகான செய்திகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொல்லித் தருகின்றான். இப்போது இஸ்லாமிய புத்தாண்டினுடைய நெருக்கத்தில், அதாவது அதனுடைய ஆரம்பத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் இந்த செய்திகளை பற்றி நாம் பேசினோம். இப்போது நாம் இருக்கக்கூடிய மாதம் முஹர்ரம் என்ற மாதம், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். எப்படி அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட வீட்டுக்கு பைத்துல் முஹர்ரம் கண்ணியப்படுத்தப்பட்ட வீடு என்பதாக அல்லாஹ் காபாவை சொல்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு விஷயம் அல்லாஹ்வோடு இணைக்கப்படுமையானால் அது அந்தஸ்தால் உயர்ந்தது.
பைத்துல்லாஹ் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வீடு. உலகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளிலே மிக சிறந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடாகிய காபா. அதே போல இந்த மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு வைப்பது சுன்னத் என்றிருந்தாலும் இந்த முஹர்ரம் மாதம் முழுவதுமே நோன்பு வைப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு சிறந்த மாதம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது அஃலலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு அடுத்தபடியாக நோன்பிலே மிக சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்திலே வைக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே வைக்கப்படக்கூடிய நோன்புதான் ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே வரக்கூடிய பிறை 9, 10 ஆகிய 2 தினங்கள் நோன்பு வைப்பது என்பது சுன்னத்தாகும். ஆஷூரா 10வது நாள், தாசூஆ 9வது நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஹாலிஃபுல் யஹூத், யஹூதிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். எனவே சூமு யௌமன் கப்லஹு வ யௌமன் அவ் யௌமன் பஅதஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யஹூதிகளுக்கு மாறு செய்யக்கூடிய வகையிலே அந்த ஆஷூராவுடைய தினத்திற்கு முந்திய நாள் ஒரு நாள் நோன்பு வையுங்கள், அல்லது பிந்திய ஒரு நாள் நோன்பு வையுங்கள். 9வது நாள் அல்லது 11வது நாள், இந்த 2ஐயும் சேர்த்து வையுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். 9, 10 அல்லது 10, 11 இப்படி வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக இந்த நோன்பு, இந்த ஆஷூராவுடைய நோன்பெல்லாம் கடமையை போன்று நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். மக்காவில் கூட எப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதோ அந்த ஆஷூராவுடைய நோன்பை சுன்னத்தான நோன்பு என்பதாக நபி அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் மக்காவாசிகளும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு நபி அவருடைய கடைசி காலத்தில் யஹூதிகளிடத்திலும் இந்த பழக்கம் இருப்பதை பார்க்கிறார். அந்த பிறை 9, 10 அன்று நோன்பு வைப்பதை யஹூதிகளும் கடைபிடிப்பதை பார்க்கிறார். அவர்களிலே சில பேரை அழைத்து கேட்டார்கள், நீங்கள் எதற்கு இந்த நாளையிலே நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், இன்றைய தினம்தான் எங்களுடைய மூதாதையர்களில் முந்தியவராகிய மூசா அலைஹிஸ்ஸலாம், இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் இன்றைய தினம் நோன்பு வைக்கிறோம் என்பதாக யஹூதிகள் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய முறையிலே வைக்கப்படக்கூடிய இந்த நோன்புக்கு உங்களை விட நாங்கள் ரொம்ப தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் சஹாபாக்களே, தோழர்களே, அடுத்த வருடம் நான் இருந்தால் இந்த 10வது நோன்போடு 9ஐயும் அல்லது 11ஐயும் சேர்த்து வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது 9, 10 என்று நான் நோன்பு வைப்பேன். எனவே நீங்கள் யஹூதிகளுக்கு மாறு செய்யுங்கள், அமல் விஷயத்தில் கூட யஹூதிகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே அது மாறு செய்யக்கூடிய வகையிலே 10வது நாள் மட்டும் நீங்கள் நோன்பு வைத்து விடாமல் 9ஐயும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே ஆஷூராவுடைய நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஆஷூராவுடைய நோன்பை பற்றி நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அதற்கு என்ன நன்மை என்று கேட்கப்பட்டது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, ஆஷூராவுடைய நோன்பு அதற்கு முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இது புத்தாண்டு, இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய 1443
48வது வருடம் பிறந்திருக்கிறது. இந்த 48வது பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆண்டு கணக்கை ஹிஜ்ராவை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், நபியவர்களுடைய பிறப்பு, நபியவர்களுடைய இறப்பு, நபியவர்களுடைய திருமணம், நபியவர்களுடைய நுபுவத், இது மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முக்கிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விடவும் இந்த ஹிஜ்ரா என்ற இந்த நாள், இந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்தின் நாள் முக்கியமாக கருதப்படுவதற்கு காரணம் என்ன? கடந்த வாரம் நான் சொன்னது போல, இஸ்லாமிய வரலாற்றில் மக்கா நகரத்திலே இருக்கும் வரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்லாத வரை அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு சில 100 மனிதர்களில் கொண்டுதான் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், உள்ளூர் மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்காவாசிகள் மட்டுமே பின்பற்றுவதற்கு உரிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்தது. அதன் பிறகு எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு புலம்பெயர்ந்து சென்றார்களோ, அப்போதுதான் இஸ்லாம் என்பது மிகப்பெரிய அளவிலே உலகளாவிய அடிப்படையிலே பரவ ஆரம்பிக்கிறது. 13 வருட காலம் நபியவர்கள் செய்த பெரும் முயற்சி, அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே செய்த ஒரு மிகப்பெரிய பயிற்சி, முயற்சி என்று சொல்வதை விட சஹாபாக்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி. இன்றைக்கும் இஸ்லாமிய மக்களாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இவை அனைத்துக்கும் காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த சூரிய ஒளிச்சத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த கதிர்களாகிய சஹாபா பெருமக்களினுடைய அந்த வெளிச்சம். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கும் நாம் பிரகாசத்தோடு இறங்கிக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் என்ற ஒரு சிறந்த சமுதாயத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய கடினமான முயற்சி. நாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவது உண்டு, மக்காவிலே 13 வருட காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் இருந்தார்கள். குர்ஆனிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருளப்பட்டிருக்கக்கூடிய சூறாக்கள் பெரும் பகுதியை எடுத்துக்கொண்டால் மக்கி சூறாவாகத்தான் இருக்கும், மக்காவிலே அருளப்பட்ட சூறாவாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களில் நம்முடைய நாவிலே அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு. எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அடிக்கடி புழங்கக்கூடிய வசனம். இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற இந்த வார்த்தைக்குரிய வசனம் இருக்கிறதே, குர்ஆனில் 86 இடங்களில் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று துவங்கப்படக்கூடிய வசனம் மற்றும் 86 இடங்களில் இருக்கிறது. ஆனால் இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? மக்காவிலே இருக்கும் வரை அல்லாஹ் தஆலா இந்த 86 வசனங்களில் ஒரு வசனத்தை கூட இறக்கல. யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா மக்காவிலே இருக்கும் வரை அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. யா அய்யுஹன் நாஸ் இப்படித்தான் சொன்னான் அல்லாஹ் தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மதீனாவுக்கு போனார்களோ, மதீனாவிலே அருளப்பட்ட சூறாக்கள் மக்கி சூறாக்களை விட மிக குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 86 யா அய்யுஹல்லதீன ஆமனுவையும் மதீனாவிலே தான் இறக்கினார். காரணம், உலகளாவிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்திகளை சொல்லக்கூடிய வகையிலே அந்த நபி அவர்களிடமிருந்து பெற்ற அந்த தர்பியா என்று சொல்லப்படக்கூடிய பயிற்சி இருக்கிறதே, அந்த மகத்தான பயிற்சியிலே அந்த அப்பலுக்கற்ற பத்தரை மாற்று தங்கங்களாக ஜொலிக்க ஆரம்பித்தவர்கள் சஹாபாக்கள். ஏன் தெரியுமா? மக்காவிலே இருந்த காலங்களிலே 13 வருட காலம் தொழுகை கடமையாக்கப்படவில்லை, நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஜகாத் கடமையாக்கப்படவில்லை, ஹஜ் கடமையாக்கப்படவில்லை. தொழுகை என்பது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவினுடைய நுபுவத்தின் வாழ்க்கையில் 51வது வயசு நபி அவர்கள் நபித்துவம் பெற்று 11வது வருடம் தான் மேராஜுக்கு நபி அவர்கள் சென்று இந்த தொழுகையை எடுத்து வருகிறார்கள். அல்லாஹ் கடமையாக்குறான்.
அப்ப இந்த சந்தேகம் நமக்கு வரும். மக்காவில் தானே தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்புல தொழுகை மக்காவிலே கடமையாக்கப்பட்டதா? தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு 2 வருட காலம் மக்காவிலே இருந்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கென்று ஒரு இடத்தை அமைக்க வேண்டும் என்றோ, பாங்கு சொல்ல வேண்டும் என்றோ, இகாமத் சொல்ல வேண்டும் என்றோ, ஜமாத்தோடு சேர்ந்து தொழ வேண்டும் என்றோ சட்டங்கள் விதியாக்கப்படவில்லை. தொழுகை கடமை, தொழுகை கடமை. எப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனார்களோ அதற்கு பிறகுதான் ஜமாத்தாக தொழுவதற்கென்று பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். மக்காவை விட்டு மதீனாவுக்கு போற பாதையில குபாவிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக என்ன செய்கிறார்கள்? பள்ளிவாசலை அமைக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அந்த மஸ்ஜிதினுடைய நபி அவர்களுடைய பொற்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசலை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றார் தெரியுமா? லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். மஸ்ஜிது குபாவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்ற முதல் கட்டமாக செய்த முதல் பணியே அந்த குபா மஸ்ஜிதை உருவாக்கியதுதான். அதன் பிறகுதான் மஸ்ஜிதை உருவாக்கிவிட்டு மதீனாவை நோக்கி போகிற பாதையிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமை அன்று இன்று ஜும்மா தொழுவுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஒரு இடத்திலே இறங்கி நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி குதுபா செய்து 4 ரக்காத்தாக இருக்கக்கூடிய லுஹர் தொழுகையை 2ஆக ஜும்மாவுடைய தொழுகையாக ஆக்கி எல்லா மக்களுக்கும் தொழ வைக்கிறார்கள். உலகத்திலேயே முதலாக தொழ வைக்கப்பட்ட ஜும்மாவுடைய தொழுகை இன்றைக்கும் குபாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்ற அந்த பள்ளிவாசலில் வைத்துதான் நடைபெற்றது. அது பள்ளிவாசலா இருக்கல, வெறும் பொட்டலா இருந்துச்சு. இன்னைக்கு மஸ்ஜிதுல் ஜும்ஆ நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஜியாராவுக்கு போறோம். அந்த பள்ளிவாசல் தான் முதலாக ஜும்ஆ கடமையாக்கப்பட்ட இடம். அதன் பிறகுதான் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மஸ்ஜிதுன் நபவியை தங்களுடைய முயற்சிகளின் மூலமாகவும் சஹாபாக்களின் முயற்சிகளின் மூலமாகவும் என்ன செய்கிறார்கள்? கட்டுகிறார்கள். அது கட்டி முடித்து தொழுகை ஆரம்பிச்சதுக்கு பின்னாலதான் இந்த பாங்கினுடைய அமைப்பு, இகாமத்தினுடைய அமைப்பெல்லாம் வந்துச்சு. ஆக தொழுகை என்பது மக்காவில் கடமையாக்கப்பட்டாலும், 50 கடமைகளில் தொழுகை என்பது மக்காவிலே கடமையாக்கப்பட்டாலும், மதீனாவிலே தான் அதனுடைய கடமையினுடைய அகமியம், அற்புதமான தோற்றம் முழுமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான். ஆனால் மக்காவிலே இருந்த காலம் வரை, அந்த 13 வருட காலம் வரை நபி அவர்களும் சஹாபாக்களும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. தெருவிலே அவர்கள் சுதந்திரமாக நடக்க முடியாது. தங்களுடைய வீடுகளிலே கூட அவர்களால் சுதந்திரமாக குர்ஆன் ஓத முடியாது, தொழ முடியாது. கடந்த வாரம் நான் சொன்னது போல உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மூமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களும், ஒவ்வொரு உயிர்களும் உயிருக்கு உயிராக நேசித்து ஆசை வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எது தெரியுமா? நானும் மக்காவுக்கு போகணும், நானும் ஹஜ்ஜிக்கு போகணும், நானும் உம்ராவுக்கு போகணும், அந்த புனிதமான அந்த கட்டடத்தை, அந்த காபா என்ற ஆலயத்தை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வகையிலே நான் சுற்றித் திரிய வேண்டும், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள மாட்டானா என்று கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்கிறதா இல்லையா? நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் எத்தனை விஷயங்களிலே ஈடுபட்டு இருந்தாலும் காலம் காலமாக ஹாஜிகள் செல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் நம்முடைய உள்ளம் நம்மை அறியாமலே கேட்கிறது, இறைவா என்னை எப்போது அழைக்க போகிறாய், நானும் உன்னுடைய இடத்திற்கு வர வேண்டும். கேட்கிறோமா இல்லையா? ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? மக்காவிலே இந்த விசுவாசிகள் அடைந்த கஷ்டத்தின் காரணத்தினால் எந்த விசுவாசிகள் மக்காவை உயிருக்கு உயிராக நேசித்தார்களோ அந்த உயிருக்கு உயிராக நேசித்த உண்மை விசுவாசிகள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஸாலிமி அஹ்லுஹா, அநியாயம் செய்யக்கூடிய இந்த ஊர் வாசிகளிடமிருந்து எங்களை, இந்த ஊரை விட்டு எங்களை வெளியாக்கி விடு என்று துஆ செய்தார். யாரு? மக்காவை உயிராக நேசிக்கக்கூடிய சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆவிலே ஒரு துஆ என்ன? இந்த ஊரை விட்டு எங்களை வெளியாக்கிரு என்று கேட்டார். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அடைந்திருப்பார். ஆனால் அவர்கள் அடைந்த ஒவ்வொரு கஷ்டமும் தர்பியா, பயிற்சி. நம்ம இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா?
நோகாம நொங்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம், எந்த கஷ்டமும் இல்லாம சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான் தெரியுமா? சஹாபாக்கள் அடைந்த அவ்வளவு பயங்கரமான கஷ்டங்கள், இந்த கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு உருவகப்படுத்தி நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நம்ம இடத்திலே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நம்முடைய பதில் என்ன? அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹசிபத்தும், எண்ணிக்கொண்டீர்களா, அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்திலே இலகுவாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? சொர்க்கத்திலே லேசாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்த அந்த சமுதாய மக்களாகிய சஹாபாக்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் அடைந்த கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு நிகழாத நிலையில் இலகுவான முறையில் லேசான முறையில் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் அந்த கஷ்டங்களை உருவகப்படுத்துகிறான். அந்த கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம் தெரியுமா? மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல்லர்ரா, உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சுதந்திரமாக சம்பாதிக்க முடியவில்லை. சம்பாத்தியம் செய்த அனைத்தையும் ஹிஜ்ரா என்ற அடிப்படையில் இழந்துவிட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல்லர்ரா, உடல் ரீதியான கஷ்டங்களை அடைந்தார்கள். கல்லால் அடித்தார்கள், பாறையை தூக்கி வைத்து மேனியிலே வைத்து சுடுமணலிலே கிடத்தி சாட்டையால் அடித்தார்கள். சங்கிலியால் அவர்களுடைய கழுத்திலும் கால்களிலும் பிணைத்து தெரு வீதிகளிலே இழுத்து சென்றார்கள். சில பேரினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் அந்த சுடுமணலிலே அப்படியே சூடு பறந்து அப்படியே இலகுவாகி இலகி தண்ணீர் போல ஓடி எலும்புகள் தெரியக்கூடிய அளவுக்கு இருந்தது. பிற்காலத்திலே ஹப்பாப் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழைப்பார்கள். காபிரான மக்கள் உங்களை கஷ்டப்படுத்தினார்களே, அந்த அடையாளம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆம், சட்டையை தூக்கி காட்டுவார்கள். அப்போதும் அந்த சதைகள் எல்லாம் பீந்து உருகி அது தண்ணீரை போன்று ஓடியதற்கு பிறகு அந்த எலும்பு காட்சி அளித்ததே, அதை உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே காட்டினார்கள் பல வருடங்களுக்கு பிறகு. அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் தங்களுடைய நாவினால் மொழிந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு ஐக்கியம், அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு பாதுகாப்பு, அல்லாஹ் ஒருவன் தான் என்னுடைய எஜமானன், அல்லாஹ் ஒருவன் தான் என்னுடைய ரப்பு, வேறு யாருடைய நம்பிக்கை என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. இன்னைக்கு யாரையாவது ஒருத்தரை நம்பிட்டா அவன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு போயிடுவான். அவனை விட்டுட்டு இன்னொருத்தட்ட போகணும்னு நினைச்சா இவெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட போயிடும். நம்ம ஈமான் அப்படித்தான் இருக்கு. ஆனா என்னைக்குமே எனக்கு ரப் அல்லாஹ் அஹதுன் அஹதுன். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் நடுத்தூணாக இருக்கக்கூடிய ஷஹாதத் கலிமா இருக்கிறது பாருங்கள், அதற்கான பயிற்சியை பெற்றதுதான் 13 வருட காலம். அதுதான் நடுத்தூண். இஸ்லாமிய அந்த அந்த கூடாரத்தினுடைய நடுத்தூண், நடுக்கம்பம் எது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். இதுதான் நடுக்கம்பம். இது இல்லாமல் வேறு எந்த கடமையும் நமக்கு கிடையாது. இதுதான் ஆணி வேர். கண்ணியமானவர்களே, இதற்கான பயிற்சியை தான் அவர்கள் பெற்றார்கள், சஹாபாக்கள் பெற்றார்கள். 13 வருட காலம் ஆகியது. அதனால்தான் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக மனித புனிதர்களில் மாபெரும் மகத்துவம் பெற்றவர்கள் சஹாபாக்களாக இடம்பெற்றிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அடைந்த பயிற்சி, அவர்கள் பெற்ற பாடம் சாதாரணமானதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கம் உலகளாவிய மார்க்கமாக மாறுகிறது என்று சொன்னால், அந்த ஹிஜ்ரா என்ற புலம்பெயர்ந்து சென்ற அந்த பயணம் இருக்கிறதே, நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகிறது. ஒன்று, ஈமானை பாதுகாப்பதற்காக எதையும் இழக்கலாம். ஒரு பாடம். நாம் தயாரா? ஈமானை இழப்பதற்காக, ஈமானை இருப்பதற்காக வேண்டி, இருத்திக் கொள்வதற்காக வேண்டி, ஈமானை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எதை இழந்தாலும் இழக்கலாம். அது சொத்துக்களாக இருந்தாலும், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், நம்முடைய சொந்த மண்ணாக இருந்தாலும், நம்முடைய உயிராக இருந்தாலும். அதாவது சுஹைப் ரூமி, ரோமிலிருந்து வந்து மக்காவிலே இருந்து வியாபாரம் செய்து ஒரு பெரிய மனிதராக வாழ்ந்து வந்தவர்.
நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் தங்களுடைய கடையெல்லாம் மூடிட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுறாங்க. எதிரிகள் துரத்துறாங்க. உடனே அவர்கள் அம்பு எறிவதில் கை தேர்ந்தவர்கள். ஒரு கட்டத்தில் அவங்களால ஓட முடியாம திரும்பி நின்று கேட்டாங்க, என்னையே துரத்துறீங்க? என் கையிலே அம்பு இருக்கிறது, தொடர்ந்து எறிந்தால் ஒருத்த கூட மிஞ்ச மாட்டீங்க, அது காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா என் கையில இருக்கக்கூடிய அதாவது ஈட்டியினால் உங்களிடத்திலே போராடுவேன், அதுவும் முறிந்து போன என்னுடைய உயிர் போனாலும் நான் ஈமானுடையவர், நான் முக்மீனாக இறந்தேன் என்ற பெருமையோடு இந்த உலகத்தை விட்டு பயணமாகுவேன். ஆனால் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உயிரும் அப்படிப்பட்டது அல்ல. என்ன வேணும் உங்களுக்கு? அந்த மக்கள் சொன்னாங்க, ரோமில் இருந்து வந்து மக்காவில் இருந்து பொருளாதாரத்தை சேர்த்துட்டு ஊரை விட்டு கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போனா விட்டுருவோமா? உனக்கு செல்வம் தானே தேவை, இன்னென்ன இடத்துல என்னுடைய சொத்துக்கள் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்க, இது போது எங்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குபாவிலே வைத்து சந்திக்கிறார். காலில் செருப்பு இல்லை, சம்பாத்தியம் செஞ்ச சொத்துக்கள் அனைத்தையும் இழந்துட்டாங்க. காலம் காலமாக இருந்த மக்கா நகரம் என்ற புனிதமான ஊரை விட்டும் துறந்தார்கள். குபாவிலே சென்று நபி அவர்களுடைய மடியில போய் விழுறாங்க. யார சொல்லலாம், நான் அனைத்தையும் இழந்து விட்டேன், ஆனா நான் இப்போது என்ன தெரியுமா நினைக்கிறேன், அனைத்தையும் பெற்றுவிட்டேன் என்று நினைக்கிறேன். நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க, போதும், உங்கள் அருகாமை எனக்கு போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல உட்கார வச்சு பேரித்தம்பழத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் அவங்க தொடர்ந்து நடந்ததுனால கண்ணு வலி. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் விகடமாக, சுஹைப் கண்ணு வலின்னு சொன்னீங்க, கண்ணு வலிக்கு பேரிச்சம்பழம் ஒத்து வராது, சாப்பிடுறீங்களே, நல்லா சாப்பிடுறீங்களே. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னைக்கு அது விகடமா தெரியலாம் தெரியாம இருக்கலாம், அவர்கள் இருந்த நிலையில இந்த வார்த்தையை பேசுறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வலது கண்ணில் தான் வலி, நான் இடது பக்கமா சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. இது சிரிப்பா சொன்னாங்க. நபி அவர்கள் கலகலன்னு சிரிச்சிட்டாங்க. அப்படி என்றால் இதுவரை நடந்த அத்தனை இழப்புகள், அத்தனை வேதனைகள், அத்தனை சோதனைகளையும் சுத்தமாக மறந்து என்னுடைய ஹபீப் உயிருக்கு உயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசுறாங்க. இதுதான் ஈமானை பாதுகாத்த விஷயம். இவ்வாறு ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் என்ற நிலைக்கு வர வேண்டும். இரண்டாவது அமானிதம். அந்த காலத்துல பேங்க் கிடையாது, எதுலையும் சேவிங்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கிடையாது, சேஃப்டி கிடையாது. யாராவது நம்பிக்கையான மனிதர்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. மக்காவாசிகளுக்கு நபியை பிடிக்காது, சில பேருக்கு, பல பேருக்கு பிடிக்காது, ஆனால் அவருடைய நம்பிக்கை நாணயம் பிடிக்கும். முகமது பை கையில கொண்டு போய் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா, இந்த மக்கள் என்னை இந்த ஊரை விட்டு விரட்டுறாங்க, உயிருக்கு விலை பேசுகிறார்கள், நான் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஓடிடணும் நினைச்சிருக்காங்க இல்லையா? நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, அன்பு தம்பி, இந்த லிஸ்ட், இதுல யார் யார் இந்த மக்காவாசிகளுடைய தனவந்தர்கள் செல்வத்தை கொடுத்து வச்சிருக்காங்க லிஸ்ட் இருக்கு, நாளைக்கு காலையில நீ எந்திரிச்சு இதை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் ஒப்படைச்சிட்டு என்கிட்ட வந்து சேர் அப்படின்னு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டா போறாங்க. அமானிதம். லா ஈமான லிமல்லா அமானத்தலஹு வலா தீன லிமல்லா அஹ்தலஹு. இந்த ஹதீஸை ஒவ்வொருவரும் அசை போட வேண்டும். நம்ம வாழ்க்கையில அமானிதம் எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பேர் அதிகமாகி விட்டார்கள் நினைத்து பாருங்கள். பிற மனிதர்களுடைய விஷயத்திலே ஏமாற்றி அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நினைத்தால் ஏமாந்து போவோம். நாளை மறுமையிலே தனக்கான கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்திலே அல்லாஹ் பிடிப்பதை விட அடியார்களுடைய விஷயத்திலே ஏமாற்றி ஒரு மோசடி செய்தானே, ஆனால் அதை பற்றி அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியும் அதற்காக கொடுக்கக்கூடிய தண்டனை பயங்கரமாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபி அவர்கள் ஈமானோடு இணைத்து சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹ்த லஹு. யாருக்கு அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு ஈமானே இல்லை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு கடுமையான வார்த்தை. அமானித மோசடி என்பது கூடவே கூடாது. நபி அவர்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் அந்த அமானிதத்தை நிறைவேற்ற சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது.
பிற்காலத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சில சஹாபாக்கள் கேட்டார்கள், அன்று இரவு நபி அவர்கள் உங்களை படுக்கையிலே படுக்க வைத்துவிட்டு வெளிக்கிளம்பி போனார்களே, நீங்கள் எப்படி நிம்மதியாக தூங்கினீர்கள்? அலி ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதான் ஈமான், இதான் நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. சொன்னார்கள், நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அமானிதங்களை உரியவர்களிடத்தில் நிறைவேற்றிவிட்டு அடுத்த நாள் என்னிடத்திலே வந்து சேரு என்பதாக சொன்னார்கள். நிச்சயமாக எனக்கு தெரியும், நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிய தீரும். நிம்மதியா அன்னைக்கு தான் தூங்குனேன்னு சொன்னார். மற்ற நாட்கள் நிம்மதியா தூங்குனதை விட அன்றைக்கு நபி அவர்களுடைய படுக்கையில் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் என்று சொன்னார். அமானிதம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய, உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சின்ன வார்த்தை, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நபி அவர்கள் அபூபக்கருக்கு சொன்னார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை ஒரு மூல மந்திரமாக நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். குடும்ப பிரச்சனையா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. சமூக பிரச்சனையா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அரசியல் பிரச்சனையா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. கடன் பிரச்சனையா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. உடல்நலம் சரியில்லையா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. பிள்ளைகள் சரியில்லையா? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. எந்த கஷ்டங்கள் உலகத்திலே உருவானாலும் ஒரு விஷயத்தை உள்ளத்திலே அசை போடுங்கள், லா தஹஸன், கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் இதை ஹிஜ்ரா பாடம் நமக்கு படித்து தருகிறது. குகையிலே இருக்கும்போது எதிரிகளை பார்க்கிறார்கள். நபி அவர்கள் அபூபக்கர் பதறுவதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. இப்படி இந்த ஹிஜ்ரா தரும் படிப்பினையை சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, பெரும் பாடங்கள் இந்த ஹிஜ்ரா பயணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த பாடங்களை சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சிகளை சிறந்த ஒரு பயிற்சியாக ஆக்கிக் கொண்டு நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அல்லாஹ் நம்மை கடைசி மூச்சு வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.